6:1 says, வாசிப்பீர்களா? 6:1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. in the year அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருந்தது. the temple was filled with his robe. இங்கே அது தேவனுடைய மகிமைக்கு அடையாளமாக இருக்கின்றது. It is symbolizing the glory of God. கர்த்தருடைய ஆலயத்தை அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் நிரப்பி கொண்டிருக்கிறது. The train of his robe filled the temple. அதோட அடையாளம் என்ன? கர்த்தருடைய ஆலயத்தை தேவனுடைய மகிமை நிரப்பி கொண்டிருக்கிறது. The glory of the Lord is filling the temple. ஏசாயா தரிசனமாக அதை பார்க்கின்றார். Isaiah saw it in his vision. ஆகவே கர்த்தருடைய வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது அங்கே கர்த்தருடைய மகிமை. When we say it's Lord's robe, that is his glory. இயேசுவின் வஸ்திரத்தை தொடுகிறவர்களுடைய மகிமை அனுபவிக்க முடியும். People who touch the robe of his robe will experience his glory. இன்றைக்கு வாழ்க்கையில் வெட்கமா தோல்வியா? Do you experience any kind of you are ashamed or failures? நாலு பேர் முன்னால நிக்க முடியலையா? Are you struggling to stand before people? சிலருடைய முகத்துக்கு முன்பாக ஃபேஸ் பண்ண முடியவில்லையா? You are what should I say, stumbling to face people? வெட்கமும் தோல்வியும் நிறைந்த வாழ்க்கை. Is your life filled with shamefulness and failures? பழைய வாழ்க்கையின் செய்கைகளினாலே லட்சியம் அவமானமும் அடைந்த வாழ்க்கை. Are you ashamed of the life of your past? ஆனால் இன்றைக்கு இயேசுவை நீங்கள் தொட முடியும் என்றால், if you can touch Jesus today, அந்த லட்சியம் வெட்கமும் மாறி மகிமையும் கனமும் உண்டாகும். that shame and sorrow will glow and the glory and power will இது இயேசுவின் வாழ்க்கையினால் நமக்கு கிடைக்கிறது. These are all coming to us because of Jesus' life. இந்த பெரிய அழகிய வஸ்திரம், this beautiful and mighty and great garment. இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது கூட விசேஷித்த வஸ்திரத்தை உடுத்தி இருந்தார். When he was alive, he was wearing such a beautiful and great garment. அவரை பிடித்த பொழுது, அரெஸ்ட் பண்ண பொழுது போர்ச்சேவல் அந்த வஸ்திரத்தை கழற்றினார்கள். When people arrested him, the people removed his garment. அவர்கள் அதை நாலாய் பங்கு போட்டார். And they separated it into four. ஷீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். They cast lot and took on their part. பாருங்கள் என்ன பெரிய வஸ்திரம். What big garment. இயேசுவின் வஸ்திரம். சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்களாம். They cast lot and took it. நல்ல வகையிலே நான் சொல்ல போனால், if I say it in a different way, இயேசுவின் வாழ்க்கையாகிய வஸ்திரம், the garment of Jesus' life, 4 துண்டுகளாக 4 சுவிசேஷ புத்தகங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. and it is revealed in 4 gospels. அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். We can take it. சீட்டு போட்டல்ல முழுமையாய் பெற்றுக்கொள்ளலாம். We can use it not through lot. Hallelujah. We can use it fully. இந்த அழகான வஸ்திரத்தை ஒருமுறை இயேசு அவரே கழற்றி வைத்தார். He removed this garment himself once. யோவான் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In John 13:1 it says, சீஷருடைய பாதங்களை கழுவும்படியாக he removed the garment to wash the feet of the disciples. வஸ்திரத்தை கழற்றி வைத்துவிட்டு அவர் செய்ய தொடங்கினார். He removed his garment and started washing the feet of his disciples. தாழ்மையின் மேன்மையை நமக்கு தெரிவிக்கும்படி he revealed us the importance of humility, humbleness. ஆகவே இந்த மகிமையான இயேசு, this magnificent God, சீஷர்களின் பாதம் கழுவுகிற அளவுக்கு நம்மோடு பழகும் பொழுது எளிமையாய் நம்மை அணுகுகிறார். he washed the feet of his disciples, and the same God, when he comes to contact with us, இந்த பெரிய மகிமையும் நீதி சரிக்கட்டுதலும் உள்ள தெய்வம், he is such a magnificent and vengeful God. நம்மிடத்தில் தாழ்மையோடு இணங்கி பழகுகிறார். He comes down and moves among us. இந்த பாக்கியம் நமக்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலே கிடைக்கிறது. And we enjoy this kind of presence in the presence of God. இந்த இயேசுவின் வாழ்க்கையோடு உங்கள் வாழ்க்கையை அதிகமாய் சம்பந்தப்படுத்துங்கள். Get connected with Jesus more and more. ஒரு மனைவியானவள் தன் கணவனோடு தன் வாழ்க்கையை எப்படி சம்பந்தப்படுத்தி விடுகிறாள்? A wife, she connects her life with her husband in a wonderful way. அதுபோல ஆவிக்குரிய நிலையிலே மணவாட்டிகளாகிய நாம் மணவாளனோடு நம்முடைய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்துவோம். In a spiritual way, the believers, we are the bride of the groom. We have to attach our life with him. அப்பொழுது நான் சொன்ன யாவும் நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். Then all these things we will be receiving from him. அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவரை சந்திக்க ஆயத்தமாவோம். We will be receiving everything from him and we will be prepared to meet him. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். God is coming soon. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். Let us all prepare for his மணவாளனை சந்திக்க நாம் ஆயத்தமாவோம். Let us all prepare to meet our groom. மணவாளனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து அதை வைத்து ஆயத்தமாவோம். Let us all
take everything from the groom and get ourselves prepared to meet him. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Let God help us. கண்களை மூடி ஜெபிக்கலாம். Let us all close our eyes. எல்லாரும் தயவு செய்து முழங்கால் படியிடுவோம். All stand on our knees. கண்களை மூடுவோம். Let us all close our eyes. Praise the Lord. சற்று நேரம் நாம் ஜெபிக்க போகின்றோம். எல்லாரும் தயவு செய்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹalleluya. ஒரு நிமிஷம் நாம் என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவரோடு நம்முடைய வாழ்க்கையை ஒன்று கூட இணைத்துக் கொள்ள போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹalleluya. சுகம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, ஆமென், நல்ல சாட்சியின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நல்ல ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, தேவனிடத்திலிருந்து நீதியை நாம் பெற்று அனுபவிக்கும்படியாய், அவருடைய பரிசுத்தத்தை நாம் அடைந்து கொள்ளும்படியாக, அவருடைய ஆளுகையையும் தெய்வீகத்தையும் நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய மகிமையை நாம் அடைவதற்காக எல்லாரும் தேவ சமூகத்திலே செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. பெற்றுக்கொள்ளுகிறது அநேக ஆசீர்வாதங்கள். அடுக்கடுக்காய் சொல்லிக் கொண்டு வந்தோம், அநேக ஆசீர்வாதங்கள். ஆனால் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். ஒரு மணவாளனை ஒரு மணவாட்டி கைபிடிக்கும் பொழுது அவள் தன் வாழ்க்கை எப்படி அந்த மணவாளனுக்கு ஒப்பு கொடுத்து அப்படி அந்த மணவாளனோடு ஒட்டி கொள்ளுகிறாளோ, அதே போல ஆவிக்குரிய பிரகாரம் நமது வாழ்க்கை முழுவதையும் இயேசுவாகிய மணவாளனுக்கு அர்ப்பணித்து அப்படியே ஒட்டி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து பேசுங்கள். இயேசுவே, என் வாழ்க்கையை உம்மோடு நான் இணைத்துக் கொள்ளுகிறேன். ஒருவேளை இதுவரையில் இந்த அனுபவத்தில் வராமல் இருக்கிறவர்கள் இன்றைக்கு அதை செய்யுங்கள். இயேசுவே, என் வாழ்க்கையை உம்மோடு நான் இணைத்துக் கொள்ளுகிறேன். என்னால் என் வாழ்க்கையை நடத்தி கொள்ள முடியவில்லை. அநேக துன்பங்கள், அநேக தோல்விகள், அநேக கஷ்டங்கள், நஷ்டங்கள், மனவேதனைகள், எதிர்பார்ப்பு இல்லாத நஷ்டப்பட்ட அனுபவங்கள், ஆமென், நம்பிக்கை இல்லாத நிலைகள். ஆனால் இப்பொழுது இயேசுவே, இந்த செய்தியின் மூலமாக நான் என் வாழ்க்கையை உம்மிடத்திலே இணைக்கிறேன் அப்பா என்று சொல்லி இயேசுவோடு நெருங்கி வாருங்கள். இயேசுவோடு நெருங்கி வாருங்கள். அருமையான விசுவாசிகளே, ஏற்கனவே இந்த உடன்படிக்கைக்குள் வந்துதான் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் அந்த உடன்படிக்கையில எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு உங்கள் வாழ்விலே இயேசுக்கு எவ்வளவு பங்கு இருக்கின்றது, அல்லது இயேசுவோடு நீங்க எந்த அளவுக்கு நெருங்கி வாழுகிறீர்கள் என்பதை ஒரு விசை சிந்தித்து பாருங்கள். இயேசுவோடு உள்ள உறவை வெளிப்படுத்துகிற ஒரு உன்னத ஆராதனை தான் அப்பம் பிட்குதல் என்கிற இந்த பரிசுத்த திருவிருந்து ஆராதனை. இதற்கு நாம் ஆயத்தமாகின்ற இந்த வேளையிலே ஒரு விசை சிந்தியுங்கள். நான் என் வாழ்க்கையை எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒட்ட வைத்திருக்கிறேன், எந்த அளவுக்கு என் வாழ்க்கை இயேசுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கிறது, அதை குறித்து நீங்கள் தயவாக சிந்தித்து கருத்தோடு ஜெபம் பண்ணி இந்த அடுத்த ஆராதனைக்குள்ளே நாம் போக இருக்கின்றோம். எல்லாரும் கருத்தோடு ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. எனக்கு மன தெளிவு இல்லை, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்று யார் நினைக்கிறீர்களோ, இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவே, நீர் மெய்யான ஒளியாக இருக்கிறீரப்பா. இந்த ஒளிமயமான வாழ்க்கை கொண்ட உம்மை நான் தொடுகிறேன் அப்பா. விசுவாசத்தோடு தொடுகிறேன் அப்பா. என் விசுவாச கையினால தொடுகிறேன். இந்த மாம்ச கையினால தொடுகிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல, ஆனா விசுவாச கையினால தொடுகிறோம்ப்பா. குழந்தைய போல சொல்லுங்க, உங்க ஒளியை எனக்கு தாங்கப்பா. எனக்கு பைபிள் வாஸ்தா ஒன்னும் புரிய மாட்டேங்க ஆண்டவரே. எனக்கு நல்லது எது கெட்டதுன்னு சிலவேளை தெரிந்து கொள்ள தெரியவில்லை. எது பரிசுத்தம் எது பரிசுத்தம் இல்லாததுன்னு சொல்லி எனக்கு தெரியல ஆண்டவரே. எதை விடணும் எதை பெற்றுக்கொள்ளணும்னு கூட சிலவேளை குழப்பமா தான் இருக்கு ஆண்டவரே. சொல்லுங்களேன். உண்மையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அல்லவா பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நம்மிடத்துல குறைவுண்டு, நம்மிடத்துல இருக்கிற குறையும் ஆண்டவர்ட்ட உண்மையா சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த பாஸ்டர் இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணினாரே, எனக்கு இந்த ஒரு பிரசங்கத்தின் இந்த குறிப்பு எனக்கு அதை நான் இன்னும் செய்யாத காரியமா இருக்கிறதே என்று சொல்லி குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவிடத்தில் வாருங்கள். ஒளி நிறைந்தவர் உங்களுக்கு ஒளியை தருவார். ஹல்லேலூயா. ஒளியை விட்டு விலகி செல்லாதிருங்கள். ஒளியினிடத்தில் வரும் பொழுது தனக்குள்ள இருக்கிற குறைவு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லி இனி இந்த ஒளி பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் மங்கலான இடத்துக்கு நேராய் போய்கொண்டு இருக்க தீர்மானிக்காதிருங்கள். ஒளியினிடத்தில் வரும் பொழுது நம்முடைய குறைகள் உணர்த்தப்படும், நமக்குள்ள இருக்கிற தவறுகள் நமக்கு தெரிய வரும். அப்பொழுது ஒளியை விட்டு விலகி போவது அல்ல, அந்த ஒளியினிடத்திற்கு இன்னும் வருவேன். அவருடைய ஒளியாகிய சத்தியம் என்னை இன்னும் ஒளிமயமாக்கட்டும். அந்த சத்தியத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது வாழ்வே ஒளிமயமாகிவிடும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதி சரி கட்டுதல் எனும் வஸ்திரத்தை அவர் உடுக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நேரம்தான் இந்த நேரம். உண்மை, பரலோகம் இன்றைக்கு அதுக்குத்தான் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் எவ்வளவோ கிருபையை ஊற்றி கொண்டிருக்கிறார். இந்த கிருபை நஷ்டப்படுத்தின மக்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்கும்படியாக, நீதி சறுக்கட்டும்படியாக கர்த்தர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். பரலோகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, பூலோகத்திலே மணவாட்டி ஸ்தானத்தில் இருக்கிற நாம் ஆயத்தமாக வேண்டியது அதிக அவசியம், அதிக அவசியம். ஹல்லேலூயா. நாம் நீதி சரிக்கட்ட புறப்பட வேண்டாம், பழி தீர்க்க நாம் புறப்பட வேண்டாம், பகையும் விரோதமும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். அதெல்லாம் புத்தீனமான காரியம். அவைகளெல்லாம் விட்டுவிட்டு இயேசு ஒரு நாள் நீதி செலுத்துவார். நான் இன்றைக்கு தீமையை சகிக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் தீமையை சகிக்கட்டும், சுவிசேஷத்து நிமித்தம் பாடுகளை சகிக்கட்டும், சத்தியத்தினால் வருகிற நீதி நிமித்தம் வருகிற துன்பத்தை நான் அனுபவிக்கட்டும், பரலோக ராஜ்யத்து நிமித்தம் வருகிற பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதையை பின்பற்றுகிறவர்களாய் வாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, praise the Lord. இயேசுவின் வாழ்வோடு எங்கள் வாழ்வை ஒட்ட வைக்கிறோம். உரகபலப சந்தரப கபௌலியந்தலா ரிபலப ஷபலப கபௌரியந்தலா. ஒரு புது அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஊற்றுவீராகப்பா. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் ஊற்றப்பட்டிருந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எப்படி அவருடைய ஆவியிலிருந்து புறப்பட்ட ஆத்மாவை கடந்து சரீரத்தையும் கடந்து வஸ்திரத்திலே வந்ததோ அதுபோல அபிஷேகம் பெற்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக ஆமென் அந்த உள்ளே இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமையை எங்கள் வாழ்விலே வெளிப்படுத்தத்தக்கதாக ஒரு புது கிருபை ஊற்றும் ஆண்டவரே, ஒரு புது வல்லமை புறப்படட்டும் ஆண்டவரே. அந்த வல்லமையான அபிஷேகம், நிரம்பி வழியும் அபிஷேகம், நிரம்பி வழியும் அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஒரு அபலப சந்தலப கபௌரி அந்தலா ரிபலப ஷபலப கபௌரி அந்தலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? ஒரு நிரம்பி வழியும் அபிஷேகம் எனக்கு வேண்டும், ஒரு நிரம்பி வழியும் அபிஷேகம் எனக்கு வேண்டும். நான் பெற்ற அபிஷேகம் எனக்குள் கட்டி வைக்கப்படுவதற்காக அல்ல, அதை நான் கட்டவிழ்க்க, அதை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். அது எனக்குள் கிரியை செய்யட்டும், என் சரீரத்தில் அது கடந்து வரட்டும், என் வஸ்திரத்தில் கூட கடந்து வரட்டும், என் மூலம் வெளி ஆட்களுக்கு அது கடந்து சென்று பிரயோஜனத்தை கொண்டு வரட்டும். ஆசையோடு கூட, ஆசையோடு கூட ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகள் பேசி தேவனை மகிமைப்படுத்துங்கள், அந்நிய பாஷைகளில் பேசி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. Thank you, Lord. Thank you, Lord. Urabalaba dilaba kamalaba shankalaba kabauri andala ribalaba shalaba doraba dirabalaba shandalaba kabauri andala. Amen, amen, amen. Riba kabalaba ribala shalaba uri kabala dina kataraba diriya laba shalaba doraba urabalaba shandalaba kabauri adilaba rabalaba shalaba doraba. Amen, hallelujah. கர்த்தருடைய புதிய வல்லமை, கர்த்தருடைய புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், அக்கினி மயமான அபிஷேகம். ஆமென். எங்களுக்குள் கர்த்தர் ஊற்றின அபிஷேகம் அப்படியே எங்களுக்குள் இருந்து வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். தடைகள் மாறட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்குள் நீர் வைத்த அந்த அபிஷேகம் நதி போல பாயட்டும். ஆமென். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு பாயும் என்று சொன்னீர், புறப்பட்டு பாயும் என்று சொன்னீர். அது தங்கி இருக்கும் என்று மட்டும் சொல்லவில்லை, புறப்பட்டு பாயும் என்று சொன்னீர். அந்த அபிஷேகம் புறப்படட்டும், அபிஷேகம் புறப்படட்டும், அபிஷேகம் புறப்படட்டும். குடும்பத்தில் பயன் உண்டாகட்டும், வேலை ஸ்தலத்திலே பயன் உண்டாகட்டும், சமுதாயத்திலே பிரயோஜனம் உண்டாகட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய் புறப்படட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துங்கள். Yes, hallelujah. Ribala bala 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 ribala bashandala bakabala ribala bashala uri kabala badara badira bala bashala badara. Oh, ribala bala 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 bakabala badira bala bashandala bakaburi andala bashala badara. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Rikama shandala bakamauria. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எப்பொழுதும் அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகம் பெற்ற மக்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அந்த அபிஷேக நதி பாய்ந்து வரும் பொழுது ஆமென், அந்த நதியின் மூலமாக தானே இயேசுவோடு நாம் ஐக்கியப்பட முடியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குள்ளாகத்தான் பிதாவோடும் குமாரனோடும் நாம் ஐக்கியம் கொள்ள முடியும். ஆகையினாலே இந்த ஐக்கியம் மிக முக்கியம். எந்த அளவுக்கு இயேசுவின் வாழ்வோடு உங்கள் வாழ்வு சம்பந்தம் கலக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்குள் வெற்றி பெறப் போகிறது, வெற்றி பெறப் போகிறது. கர்த்தர் உதவி செய்வாராக.
அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த பகல் வேளை தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். உமது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவள் சுகம் பெற்றாள். நாங்கள் உம்முடைய வஸ்திரமாகிய உமது வாழ்க்கை பல கோணங்களிலே நாங்கள் தியானித்தோம். உம்முடைய வாழ்க்கை அவ்வளவு பொக்கிஷங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது. அவைகளை நாங்கள் தொடும்படியாக, அவைகளோடு நாங்கள் சம்பந்தம் கலக்கும்படியாக, ஆமேன், உம்மோடு இணைந்து வாழும்படியாய் இந்த அனைத்து பொக்கிஷங்களையும் பெற்று அனுபவித்து உமக்கு ஒரு சிறப்பான மணவாட்டியை போல உம்மோடு நித்தியத்தில் வாழுவதற்கு நாங்கள் தகுதி அடையத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் அப்பா. இன்று எந்தெந்த சூழ்நிலைகளில் உமது பிள்ளைகள் இங்கே கடந்து வந்திருக்கிறார்களோ அவர்களோடு நீர் தொடர்ந்து பேசும் ஆண்டவரே. இந்த வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு தேவையானபடி, அவர்களுக்கு புரிந்து கொள்ளுகிறதுக்கு ஏதுவானபடி அவருடைய உள்ளங்களிலே விதைத்து, உள்ளங்களிலே வெளிப்படுத்தி, அவர்களை மேன்மையான பரிசுத்த ஜீவியத்திலே, ஆவிக்குரிய அனுபவங்களிலே கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கின்றோம். வல்லமையுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.